ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஆட்டம் மாடல் வந்து நம்ம பார்த்துருந்தோம், ஜே தாம்சன் ஆட்டம் மாடல். அந்த ஜே தாம்சன் ஆட்டம் மாடலில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறனால ஜே தாம்சனோட ஸ்டூடெண்ட்டான ரூதர்ஃபோர்டு வந்து இன்னொரு அணுமாதிரி வந்து நமக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த அணுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூதர்ஃபோர்டினுடைய 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்ச ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த 2 ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டின் அடிப்படையில் தான் இந்த ஆட்டம் மாடல் வந்து உருவாகுது. அப்போ இது வந்து முதலாக எக்ஸ்பிரிமெண்டல் பேஸ்டாக சோதனையின் அடிப்படையில் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அணு மாதிரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இதில் வந்து எலக்ட்ரான்கள் நகரக்கூடியதுன்னு அவங்க முதல்ல சொல்கிறாங்க, அது ரெஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு டைனமிக் மாடல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கப்புறம் வர எல்லாமே டைனமிக் மாடல் தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைனமிக் மாடல். இதுக்கு முன்னாடி சொன்ன ஜே தாம்சன் வந்து ஸ்டாட்டிக் ஆட்டம் மாடல். அதில் எந்த விதமான மின்னூட்டங்களும் நகராது. நேர் மின்னூட்டம் நிலையாக தான் இருக்கும், எதிர் மின்னூட்டங்களும் அங்கங்கே அப்படியே ஒட்டிக்கிட்டு நிலையாக தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ஃபா துகள் சிதறல் ஆய்வு அப்படிங்கிறத எப்படி செஞ்சாங்க, முதல்ல அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த லெட்டுங்கிற பொருளால் செய்யப்பட்ட, ஈயத்தால் செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சிறிய துளை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு உட்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வந்து வைக்கிறாங்க, கதிரியக்க பொருட்களை வைக்கிறாங்க. கதிரியக்க பொருட்களுக்கு சில தன்னிச்சையான பண்பு வந்து ஒன்று இருக்குது. என்னென்னா, அது தானாகவே சில கதிர்களை வந்து உமிழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஆல்ஃபா, பீட்டா, காமா போன்ற வெவ்வேறு விதமான கதிர்வீச்சுகள் வந்து அதிலேருந்து வெளிப்படும். இதை நம்ம தனியாக டீட்டெயிலாக ஒரு லெசனில் வந்து நம்ம இதை வந்து நம்ம இன்னொரு தனி டாப்பிக்காகவே இந்த லெசனில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்போ வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அணியன் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமாங்கிற சில கதிர்வீச்சுகளை உமிழும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதில் இந்த சிறிய துளை வழியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா கதிர்கள் வந்து வெளிவரும். முதல்ல ஆல்ஃபா கதிர்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். ஹீலியம் வந்து நமக்கு தெரியும், இதனோட அணியன் வந்து 2, நிறையன் வந்து 4. இப்போ இந்த ஹீலியத்தில் அணியன் 2ன்னா எத்தனை புரோட்டான் இருக்கும்? 2 புரோட்டான் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். நிறையன் மைனஸ் அணியன் போட்டிங்கன்னா நியூட்ரான் சொல்லிடலாம். இப்போ 2 நியூட்ரான் இருக்கும். அப்போ ஒரு ஹீலியம் அணு வந்து அதில் அணுக்கருவில் 2 புரோட்டான்களும் 2 நியூட்ரான்கள் இருக்கும், வெளியில் 2 எலக்ட்ரான்கள் சுற்றிட்டு இருக்கும். இதுதான் ஒரு ஹீலியம் ஆட்டம், இல்லை ஹீலியம் அணு. இப்போ இந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய உட்கரு கிடைக்குமா? உட்கருவில் என்னென்ன இருக்கும்? 2 புரோட்டானும் 2 நியூட்ரான் இருக்கும். இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆல்ஃபா பார்ட்டிகிள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள்ங்கிறது இட் இஸ் நாட் அ பார்ட்டிகிள், இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 4 பார்ட்டிகிள்ஸ். இப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் கண்டெய்ன்ஸ் 4 பார்ட்டிகிள்ஸ். ஸோ இதில் 2 புரோட்டான் இருக்கிறனால இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிளோட சார்ஜ் வந்து என்னென்னு சொல்லணும், 2 யூனிட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு புரோட்டானோட சார்ஜ் வந்து 1 யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், 2 புரோட்டான் இருக்கிறனால 2 யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப எளிமையாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிகிள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இதில் இந்த உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்க அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ஏதோ ஒரு எலிமெண்ட் ரேடியம்னு வச்சுக்கலாம். இந்த ரேடியம்லேருந்து வெளிவரக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து ரொம்ப வேகமாக வெளியே வருது. இது பெரிய கற்றைகளாக வெளியே வரும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்டில் செஞ்ச ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க, ஒரு திரை வச்சுருக்காங்க, ஒரு சிறிய துளையோடு இது இருக்குது. இந்த சிறிய துளையை கடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது மெல்லிய கற்றைகளாக மாறிடுது, ஒரு ஃபைன் பீமாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ நேராக இது எது மேலே வந்து மோதுது அப்படின்னா, இங்கே தங்கத்தாலான ஒரு சிறிய தாள் வந்து வச்சுருக்காங்க, ஒரு ஸ்மால் கோல்டு ஃபாயில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கோல்டு ஃபாயில் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். மெல்லிய தங்க தகடு வந்து இங்கே வச்சுருக்காங்க, பேப்பரோட திக்னஸில் தான் அது இருக்குது. ஸோ இதை தாண்டி வரக்கூடிய கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர் ஆகுது. இந்த ஸ்கேட்டர் ஆகிறது வந்து எங்கே வந்து விழுகுது, ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த பக்கம் விழுகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூவபிள் ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு ZNS அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த கெமிக்கலோட ப்ராப்பர்ட்டி நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம். என்னென்னா, இது மனித கண்களுக்கு தெரியாத சில கதிர்கள் தன் மீது விழும்போது அந்த இடத்துல ஒளிர்தலை உண்டாக்கும் இல்லையா, அந்த இடத்துல லேசாக ஒரு லைட் ஸ்பாட் ஃபார்ம் ஆகும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சுருக்காங்க. இது வந்து 0 to 180 டிகிரி வந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன். அதை நீங்கள் வந்து நகர்த்திக்கலாம், எந்த பொசிஷனில் வேணால் நீங்கள் நகர்த்திக்கிட்டே இருக்கலாம்.
ஸோ இந்த ஸ்க்ரீன் மேலே விழுகக்கூடிய அந்த கதிர்களை வந்து அவங்க எந்தெந்த புள்ளியில் வந்து அது படுது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த சோதனையை அவங்க எதுக்காக செஞ்சாங்க, எய்ம் என்ன அப்படின்னா, ரூதர்ஃபோர்டோட ப்ரொஃபஸர் வந்து ஜே தாம்சன் தன்னுடைய சோதனையில் அவர் அணுங்கிறதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்காரு. என்ன வடிவம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியர் தான் அணுங்கிறது. அதில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டிக் ஆகி நின்றுருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இவங்க அனுப்புறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ங்கிறனால அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட்டாக இருக்கிற மைல்டாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிற பாசிட்டிவ் ஸ்பியரான ஆட்டம்ஸை ஈஸியாக கிராஸ் பண்ணி இந்த மாதிரி வெளியே போயிடும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இதுதான் அவங்க எக்ஸ்பெக்டட். சோதனையில் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் இதுதான், ஈஸியாக கிராஸ் பண்ணி வெளியே போயிடும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் ரிசல்ட் வேறு மாதிரி கிடச்சிது. அவங்க ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக அணுவோட டிசைனே இங்கே தான் மாறுது. உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த ஈஸியாக கோல்டை வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அப்போது அணுவினுடைய பெரும்பகுதி வெற்றிடமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஈஸிலி கிராசஸ் தி கோல்டு ஃபாயில். ஸோ அப்போது மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம், வேக்கண்ட்டாக தான் இருக்குது. இதில் அடுத்தது தான் இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் வந்து ஆரம்பமாகுது. என்ன அப்படின்னா, சம் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் இல்லையா, ஒரு சில ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. இப்போ இதை தடுக்கிற யாரோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. அடுத்தது ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு 1 in 1000ங்கிறாங்க. அதாவது 1000ல் ஒரு கதிர் வந்து எப்படி ஆகுதுன்னா 90 டிகிரியை விட அதிகமான ஆங்கிளுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து 90, இப்படி வர கதிர் இப்படி போயிருந்துச்சுன்னா 90, இது அதை விட அதிகமான ஆங்கிள். அப்போது ஒரு 90 டிகிரி லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அடுத்தது ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ இல்லையா, ஒரு லட்சத்தில் ஒரு 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 ஆல்ஃபா பார்ட்டிகிள் மட்டும் என்ன டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் திரும்பி வருது. இப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா அவங்களுக்கு இந்த கடைசி ரே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது. எப்படி வந்து நம்ம அவ்வளோ வேகமாக எனர்ஜெட்டிக்காக அனுப்பின ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கிற பார்ட்டிகிள் திரும்பி வந்துருச்சு, அதே பாத்தில் திரும்பி வருது. ஸோ 180 டிகிரி ரிட்டர்ன் ஆகுது. இந்த காரணத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அணுவோட கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஆரம்பிச்சிது. இதை வச்சு தான் அவங்க ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறாங்க, முடிவுகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ முடிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மோஸ்ட் ஆஃப் தி அப்படிங்கிற இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள், அவங்க அனுப்பின ஆல்ஃபா பார்ட்டிகிளில் பெரும்பான்மையானது என்ன ஆயிடுச்சு, ஈஸியாக அது பாட்டுக்கு தாண்டி போயிடுச்சு, இந்த தங்கத்தை வந்து தாண்டி போயிடுச்சு. அப்போ இதில் அணுவினுடைய பெரும்பகுதி வெற்றிடம் அப்படிங்கிறத இதை வச்சு அவங்களால சொல்ல முடியுது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் அண்ட் ஃபியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லேசான விலகல் அடைந்த அண்ட் அதிக விலகல் அடைந்த அந்த கதிர்களை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அணுவுக்கு அந்த அணுவினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு வலிமையான ஒரு மொத்த நேர்மின் சுமையும் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது பக்கத்தில் போனதுனால அது திரும்பி அப்படியே லேசாக தப்பிச்சு போயிடுச்சு. இதில் இந்த கடைசி ரிசல்ட் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஏன்னா இதுதான் என்ன சொல்லுதுன்னா, அணுவினுடைய மையத்தில் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம அனுப்பின எல்லா கதிர்களும் திரும்பி வரல, ரொம்ப ரேராக ஒரே ஒரு கதிர் போனது மட்டும்தான் திரும்பி வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம அனுப்பின ஆல்ஃபா கதிரை எதிர்க்கக்கூடிய வலிமையான பகுதி ஒரு சிறு புள்ளியில் குவிஞ்சிருக்கு. அப்போ மொத்த நேர்மின் சுமையும் அங்கங்கு பரவி இல்லாமல் அணுவினுடைய மையத்தில் செறிந்து கான்சென்ட்ரேட்டடாக ஒரு பார்ட்டில் இருக்குது அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அணுவோட டிசைன் வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாடலை தான் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அணுவினுடைய சரியான ஒரு வடிவம் அப்படிங்கிறது நமக்கு இங்கேருந்து தான் வந்து கிடைக்கிது. இந்த மாடலை வந்து நியூக்ளியர் மாடல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போது இதை வச்சு அவர் வந்து அணுவினுடைய வடிவத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. அப்போது எலக்ட்ரான்கள் கண்டிப்பாக எதில் இருக்க முடியாது, ரெஸ்ட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் அட் ரெஸ்ட், இட் இஸ் கண்டினியூஸ்லி ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போது ஆர்பிட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து ஆர்பிட்டுங்கிற வார்த்தை சொன்னது வந்து இதுக்கு அடுத்த மாதிரி தான். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறார். எலக்ட்ரான்கள் அணுக்கருவை தொடர்ச்சியாக சுற்றி வருகின்றன அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்டபடியாக எல்லாமே அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது நிலையாக இல்லை, ஓய்வில் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரிசல்ட்டாக இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம இதில் பயன்படுத்தக்கூடிய 2 முக்கியமான வார்த்தைகள் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு 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 வேர்டு வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அணு எடுத்துக்கிறோம். அணுவினுடைய மையத்தில் தான் வந்து அணுக்கரு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த ஆல்ஃபா துகள் வந்து நேர்மின் சுமையுடைய ஆல்ஃபா துகள். இது நேராக அணுக்கருவை நோக்கி நகர்ந்து வருது. ஒரு குறிப்பிட்ட அளவு இது போக போக என்ன ஆகிட்டே இருக்குது, இதனுடைய இயக்காற்றல் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா இங்கே வலிமையான நேர்மின் சுமையுடைய அணுக்கரு அணுவினுடைய மையத்தில் இருக்குது இல்லையா. ஆட்டமோட சென்டர் பொசிஷன் நியூக்ளி பாசிட்டிவ் சார்ஜ் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அனுப்புகிற பாசிட்டிவ் சார்ஜ் அது ரிப்பல் பண்ணுது. ஸோ இதோட கைனட்டிக் எனர்ஜி இயக்காற்றல் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுது, நின்று அங்கேருந்து திரும்பி போக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த டைரக்ஷனில் வந்ததோ அதே டைரக்ஷனில் திரும்பி போயிடுது. 180 டிகிரி டிஃப்ளெக்ஷன் ஆகி திரும்புது. இப்போ இந்த நீங்கள் கொண்டு வந்துட்டு இருக்க அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கும் நியூக்ளியஸோட சென்டருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னன்னு நம்ம சொல்கிறோம், R0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இதுதான் இருக்கிறதுலே இது ரெண்டுக்கும் இடையில இருக்க குறுகிய தொலைவு. இதை விட பக்கத்தில் நீங்கள் நியூக்ளி பக்கம் போக முடியாது. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜால் நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் எவ்வளோ நெருக்கமாக போக முடியும் அப்படிங்கிறதான் இங்கே டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். தட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆல்ஃபா பார்ட்டிகிள் அண்ட் சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்கிறோம். கோல்டு நியூக்ளியஸோட சென்டர்லேருந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள் அந்த 180 டிகிரி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அது இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், R0. சரி, இந்த R0ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்கேருந்து வரும்போது அதுக்கிட்ட என்ன எனர்ஜி இருக்குது, கைனட்டிக் எனர்ஜி. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நின்று திரும்பும்போது இங்கே நிற்க ஆரம்பித்தோடனே அதுக்கு முழுக்க அந்த கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் அது அகைன் கைனட்டிக் எனர்ஜியாக மாதிரி திரும்பி போயிடும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். கைனட்டிக் எனர்ஜியோட ஈக்குவேஷன் என்ன, 12mv² ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட 2 சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள், இது பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் அந்த கோல்டோட நியூக்ளியஸ் வந்து இருக்குது இல்லையா, இது வந்து நியூக்ளி. இப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் நான் உங்களுக்கு முதல்ல என்னன்னு சொன்னேன், 2 யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அது எப்படி எழுதலாம், 2e அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு நியூக்ளியஸோட சார்ஜை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, அட்டாமிக் நம்பர் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 நியூக்ளியஸுக்குள்ளே 10 ப்ரோட்டான் 10 நியூட்ரான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட டோட்டல் சார்ஜ் என்னன்னு நான் கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நியூட்ரான் பற்றி கவலை இல்லை, ஏன்னா அதுக்கிட்ட சார்ஜே இல்லை. அப்போ ப்ரோட்டான் தான் நீங்கள் பார்க்கணும். 10 ப்ரோட்டான் இருக்குது. அப்போ 10 எண்ணிக்கை. ஒரு ப்ரோட்டானோட சார்ஜ் எவ்வளோ, 1.6 × 10⁻⁻19 கூலும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். தட்ஸ் ஆல். அப்போது இங்கே அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரோட்டான் நம்பர். ப்ரோட்டான் நம்பர் எதை இண்டிகேட் பண்ணும், அட்டாமிக் நம்பர் தான் ப்ரோட்டான் நம்பர். அட்டாமிக் நம்பர் தான் ப்ரோட்டானையும் எலக்ட்ரானையும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். டோட்டல் சார்ஜ்டு பார்ட்டிகிள் எவ்வளோ இருக்குங்கிறத காமிக்கும். ஓகே, ஜெட்னு எழுதிட்டோம். அண்ட் ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் 1 ப்ரோட்டான். எலக்ட்ரானுக்கும் அதே வேல்யூ தான், பட் அது நெகட்டிவில் இருக்கும், ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இசட் இன்ட்டு ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் நியூக்ளி, 2eங்கிறது சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகிள். இப்போ இது ரெண்டு கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன, R0. இப்போ இதை யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ சொல்லுவீங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் என்ன, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு லெசன். 1/4πε0 × Q1 Q2 / R. ஃபோர்ஸ்னா R² வரும், எனர்ஜிங்கிறனால R. இப்போ இதில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 1/4πε0 × Q1ங்கிறது நமக்கு என்ன, 2e. Q2ங்கிறது என்ன, நியூக்ளி, Z × E / டிஸ்டன்ஸ் R. பட் நம்ம என்ன எடுத்துருக்கோம், R0 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. சரி, இப்போ இந்த R0 மேலே கொண்டு வந்துட்டு 12mv² இங்கே எடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், R0 = 1/4πε0 × இது அப்படியே எப்படி எழுதிக்கணும், இந்த 2 எழுதிக்கலாம். 2z 2e இருக்கிறதுனால E² / இந்த 12mv² அப்படியே டினாமினேட்டருக்கு வந்துடும். 12 × mv². 12mv²ங்கிறது கைனட்டிக் எனர்ஜி தானே. ஸோ அப்போ R0 = 1/4πε0 × 2zE² / இதுக்கு பதிலாக என்னென்னு எழுதிடலாம், EK கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி R0 வேல்யூ இல்லையா. டிஸ்டன்ஸ் வந்து 2 பேருக்கு இடையில மிக சிறிய அந்த தொலைவை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த R0ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதோட எய்ம் என்ன, யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸோட சைஸை கால்குலேட் பண்ணுறாங்க.
ஸோ நியூக்ளியஸோட சைஸை வந்து அப்ராக்சிமேட்லி வந்து 10⁻⁻14 மீட்டர்லேருந்து 10⁻⁻15 மீட்டர் வரைக்கும் அது இருக்கும், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த R0ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறது மூலமாக அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு சப் டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்குறோம். இம்பேக்ட் பேராமீட்டர். ஓகே, ஸோ இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழில் வந்து எப்படி சொல்கிறோம்னா மோதல் காரணி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரி, இம்பேக்ட் பேராமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து இது கோல்டோட ஒரு நியூக்ளியஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது கோல்டோட நியூக்ளியஸ். இப்போ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் ஆல்ஃபா பார்ட்டிகிளோட டைரக்ஷன். ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூக்ளியஸ் ஆல்சோ கேரிங் தி பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன ஆகும், இது நேர்கோட்டில் ஆக்சுவலி இப்படி போக ட்ரை பண்ணும், ஆனால் நேர்கோட்டில் போக முடியாது. என்ன ஆயிடும், டிஃப்ளெக்ஷன் ஆகிடும், இப்படி டிஃப்ளெக்ஷன் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் போயிருக்க வேண்டிய இந்த இது என்னன்னு சொல்லலாம், அது பேர் வெலாசிட்டி வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த திசைவேக வெக்டார் வந்து இது. இப்போ இது இந்த ட்ராக்ல வந்து ட்ராவல் பண்ணி போயிருச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு 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 தொடுகோடு வந்து நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. இதை தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு தொடுகோடு வந்து நீங்கள் வரைகிறீங்க. இப்போ இந்த வெலாசிட்டி வெக்டாருக்கும் சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸுக்கு இடையில ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த லைன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தட் இஸ் இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ இம்பேக்ட் பேராமீட்டருங்கிறத வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஆக்சுவலாக எவ்வளவு நெருக்கமாக அந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்து திரும்பி போயிருக்கு, அது வந்து மோதுறதுக்கு வந்துட்டு மோதாமல் எப்படி வந்து தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பிங்கிற இந்த லென்த் வச்சு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அது இப்போ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் டு தி வெலாசிட்டி வெக்டார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எங்கே இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள் தூரத்தில் இருக்கும்போது தான் இந்த வேல்யூ வந்து கரெக்டாக வரும். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகிள் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது நியூக்ளியஸோட கோல்டு நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து வெலாசிட்டி வெக்டருக்கு நம்ம வரைஞ்ச அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இம்பேக்ட் பேராமீட்டரோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. டெரிவேஷனில் எதுவும் இல்லை, ஃபைனல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா பி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு காட் தீட்டா டிவைடட் பை 2 அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல்னு பார்க்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டீட்டாக்கு பி கடையில் நீங்கள் ரிலேஷன் போட்டு பார்க்கும்போது காட்டுங்கிறது ஒரு ஒரு வேல்யூ, இதில் டீட்டா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக மாறிட்டே இருக்குன்னா இது வந்து இங்கே தீட்டா ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தீட்டாங்கிறது ஸ்கேட்ரிங் ஆங்கிள். இப்போ இந்த ஸ்கேட்ரிங் ஆங்கிளை நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அது காட்டுக்கு எடுக்கும்போது நம்பர் கிடைக்கும். இந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் பி வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இது ரெண்டு கடையில் இருக்கிற ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட்டை பொறுத்து மாறுதுங்கிறதுனால டீட்டா வந்து குறைஞ்சதுன்னா பி வந்து அதிகமாகிடும் உங்களுக்கு. அதாவது ஸ்கேட்ரிங் ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது பியோட வேல்யூ அதிகமாகும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஒரு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்போ இவ்வளோ பெரிய ஆட்டம் மாடல் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ட்ராபேக்ஸ் என்ன, இது வரைக்கும் நம்ம இதோட பாசிட்டிவ் சைடு பார்த்துருக்கோம். ட்ராபேக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராபேக் வந்து இதில் எலக்ட்ரான்ஸோட பொசிஷன் வந்து அவர் பர்ஃபெக்டாக சொல்லலை. நம்ம நியூக்ளி வந்து சென்டரில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஆட்டமில், அண்ட் அதில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவிங் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை மூவ் ஆகும்போது அதோட எனர்ஜி வந்து என்ன ஆகணும், லாஸ் ஆகும். அப்போது இது தன்னோட எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் மூவ் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி லாஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த ஒரு வேவ் லென்த் வெளியே வரும் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரல் லைன் ஒரு எனர்ஜி வெளியே வரும், ஒரு ஃபோட்டான் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த முறை வரும்போது அதோட எனர்ஜி குறைஞ்சதுனால நியூக்ளி அதை பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆயிடும், ஒரு அடுத்த ட்ராக்குக்கு வந்துடும், ஸ்பைரல் ட்ராக்குங்க. அப்போ அதை விட நெருக்கமாக நியூக்ளியஸுக்கு நெருக்கமாக வந்துடும். இப்போ மறுபடியும் சுற்றும் போது என்ன இன்னும் வேகமாக சுற்றும். அப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வேவ் லென்த் வெளியே வரும். அதாவது ஒரு கிரவுண்டை நீங்கள் முதல் தடவை அடிக்கும்போது உங்கள் உடம்புலேருந்து வர ஸ்வெட்டிங்க்கும் 3வது 4வது தடவை அடிக்கும்போது வரக்கூடிய ஸ்வெட்டிங்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும், எனர்ஜி லாஸ் அதிகமாகும். அதே போல் இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை ஃபஸ்ட் ரவுண்டு சுற்றும் போது சம் லாஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு வேவாக வெளியே வருது. அடுத்தது மறுபடியும் இன்னும் நெருக்கமாக போகுது, இன்னும் எனர்ஜி அதிகமாகுது. அப்போ வெளியே வர எனர்ஜி டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் வெளியே வரும். இந்த எலக்ட்ரான் ஸ்பைரல் ட்ராக்ல நியூக்ளியஸை நெருங்கிட்டே வந்து கடைசியில் என்ன இருக்கும், உள்ளே போய் விழுந்திருக்கும் இவர் சொன்ன மாடல் படி பார்த்தா. ஆனால் எலக்ட்ரான் என்ன ஆகுறது இல்லை, நியூக்ளியஸ்குள்ளே போய் விழுகிறது இல்லை. அப்படி நியூக்ளியஸ்குள்ளே போய் விழுந்ததுன்னா என்ன ஆகிடும், ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகிடும். நியூக்ளியஸ் வந்து எப்போவுமே ஒரு தன்னோட சென்டர் போர்ஷனில் தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து அது ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது.
அப்போது இவர் வந்து ரேண்டமாக எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுற்றுதுன்னு சொன்ன அந்த கான்செப்டில் ஏதோ ஒரு சின்ன எரர் வந்து ஒன்று இருக்குது. அந்த எரரை இதுக்கு அடுத்த மாடலில் ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட் வந்து நீல்ஸ் போர், அவர் தான் அதை ரெக்டிஃபை பண்ணுறாரு. உலகத்தோட ரொம்ப பெஸ்ட்டு ஃபேமஸ் ஆட்டம் மாடல் வந்து நீல்ஸ் போர் ஆட்டம் மாடல், இதுக்கு அடுத்த ஆட்டம் மாடல் தான். ஸோ அதில் வந்து அந்த மாடலில் இந்த எரர்ஸையெல்லாம் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணுறாங்க. இன்னொன்று இதில் வந்து கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேவ்லென்த் வருது, டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் வெளியே வருது. அப்போது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடச்சிருக்கணும் இவர் கான்செப்ட் படி பார்த்தா. ஆனால் அப்படி கிடைக்கிறது இல்லை. ஒரு கேஸோட ஸ்பெக்ட்ரம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு லைன் ஸ்பெக்ட்ரா கிடைக்கிது. அப்போ இந்த லைன் ஸ்பெக்ட்ரா வந்து ஏன் கிடைக்கிது, இவரோட கான்செப்ட் படி கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா தானே வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஆன்சர் வந்து இல்லை. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்கை வந்து இந்த இடத்த சொல்லலாம். இது வந்து இதனுடைய குறைபாடு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரெண்டாவது பார்த்த மாதிரி வந்து ரூதர்ஃபோர்டின் அணு மாதிரி. அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு நீல்ஸ் போர் அணு மாதிரி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.